செலிபிரிட்டிஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்கள் என்ன டிப் தருவீங்க? அவங்க ரொம்ப பர்சனலாக ஒரு கமெண்ட்ஸையும் எடுத்துக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஜெயம் ரவி வந்து இப்போ ரொம்பவே பர்ஸ்ட் ஆகி ப்ரெஸ் மீட்டில் அழுது கத்தி சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது நம்ம நெருங்கிய ஒரு சர்க்கிளில் ஒருத்தங்க இறந்து போனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு டிவோர்ஸோ இல்லை பிரேக்கப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நிறைய நாள் குட்டி குட்டி விதத்தில் நிறையா நம்மளுக்குள்ள ரொப்பி வச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்கள் நம்ம பொறுத்துக்கிட்டு போகிறோம். அப்பயும் ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே வருதுன்றப்போ ஒரு நாள் அது பஸ்ட் ஆகுது. சோஷியல் மீடியா ஒரு செலிபிரிட்டிஸ்னு வரும்போது இப்போ ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒருத்தங்க இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னா அவங்கள உடனே ஒரு ஹேட்ரேட்ல பார்த்துடுறாங்க. அவங்க சைட்லையும் என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அவங்க சைட்லையும் ஒரு சில நியாயங்கள் இருக்கலாம், அவங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இனிமேல் அவங்களோட சைடில் நம்ம எம்பத்தைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம போன ஜென்ரேஷன் மாதிரி எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி கஷ்டப்பட்டாத அந்த லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சஃபகேட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நம்மளோட ஹாப்பினஸ் முக்கியம், நம்மளை பார்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் அந்த மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ் எல்லாமே இப்போ பெட்டராக இருக்கிறதுனால அவங்கவுங்க ஸ்டெப்பை போல்டாக எடுக்கிறாங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட்டிவாகவும் பார்க்கலாம். வெல்னஸ் பெட்டகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சமீப காலங்களில் பார்த்தோம்னா நிறைய செலிபிரிட்டிஸ் டிப்ரெஷன் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டு பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஜெயம் ரவி அவர்கள ஒரு பர்சனல் இஷ்யூ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்துருக்காரு. இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க சைக்காலஜிஸ்ட் அக்ஷயா ஸ்ரீதர். அவங்க கிட்ட விரிவாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஜெயம் ரவி ஆரத்தி அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ அண்ட் டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அதில் ஜெயம் ரவி இப்போ ரொம்பவே என்ன சொல்ல ஒரு பர்ஸ்ட் ஆகி ப்ரெஸ் மீட்டில் அழுது கத்தி சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வருது அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயம் இல்லையா? அதுலேயும் டிவோர்ஸுங்கிறது ஒருத்தங்களை நம்ம லைஃப்பில் அவ்வளோ நாள் பழகிட்டு நெருக்கமாக இருந்துட்டு அவங்கள லூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிரீஃப் மாதிரி. அதாவது நம்ம நெருங்கிய ஒரு சர்க்கிளில் ஒருத்தங்க இறந்து போனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு டிவோர்ஸோ இல்லை பிரேக்கப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி இல்லை ஒரு பர்சன், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அந்த பர்சன் இல்லாத இடத்துல இன்னும் ஒரு எம்டினஸ் இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ் தான் டிவோர்ஸே நார்மலாக. அதுவும் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு சோஷியல் இமேஜ் மெயின்டைன் பண்ணணும், அவங்க வெளியே எப்படி காட்டணும், என்ன விஷயம் வெளியே போகணும் மக்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா? அவங்களுக்கு இன்னுமே அது ப்ரெஷர் இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ இது ஜெயம் ரவி மெயினாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொன்னதுக்கு ரீசனே அவரே கெனிஷா வச்சு ரொம்ப நாளாக இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஜெயம் ரவியை விட்டுட்டு கெனிஷா அவங்கள ரொம்பவே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ கெனிஷானால அவங்க என்ன பண்ணாங்க, நான் சோஷியல் மீடியா விட்டே போகிறேன், சென்னையை விட்டே போகிறேன்னு சொன்னதுனால எனக்காக நீங்கள் ஏன் கெனிஷாவை ஹர்ட் பண்ணுறீங்கிறது தான் இவருக்கு இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ கூட இருக்கிறவங்கள பற்றி மற்றவங்கள தப்பாக பேசும்போது அது செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா என்னை விட்டுருங்க, நான் செத்துடுறேங்கிற அளவுக்கு அவர் பேசுறாருன்னா இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ பிரேக்கப் ஆகுறது இல்ல டிவோர்ஸ் ஆகுறதுனாலுமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியாது. மேபி அவங்களுக்கு தெரியும் இன்னுமே அவங்கள ஒரு வெல்விஷரா இருக்கலாம், அவங்க இன்னும் நல்லா தான் இருக்கணும், பசங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெல்விஷராகவே அவங்க செப்பரேட்டாக இருக்கலாம். ஒரு நல்ல டேர்ம்ஸில் செப்பரேட் ஆனாலும் மக்கள் இதை பற்றி ரொம்ப பேசி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ரெண்டு பக்கம் கதையே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அரைகுறையா தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம மாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசி வதந்தி கலப்புறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ முன்னாடி நம்மளே நிறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய செலிபிரிட்டிஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இவரும் பார்க்கும்போது ரொம்பவே டிப்ரெஷன் ஸ்டேட்டில் அந்த மாதிரி நினைக்கலனாலுமே அவர் இருக்கிறாரு. ஸோ இந்த சூசைடல் தாட் வர்றதோ இல்லைன்னா அந்த அளவுக்கு அவங்க அழுகிற அளவுக்கு போகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மேம் மைண்டில் ப்ரெஷரை ஏற்படுத்திருக்கு? இதுக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் வேற என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ஏதோ கேட்டாங்க அதனால அவருக்கு அவ்வளோ கோவப்பட்டாரா, அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வெளியே பர்ஸ்ட் ஆச்சா அப்படின்னா இல்லை. இது நிறைய நாள் குட்டி குட்டி விதத்தில் நிறையா நம்மளுக்குள்ள ரொப்பி வச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்கள் நம்ம பொறுத்துக்கிட்டு போகிறோம். அப்பயும் ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே வருதுன்றப்போ ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆகுது. ஸோ இது ஸ்லீப்பு அப்படிங்கிறது லேட்டர். நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள ரொப்பி வச்சுட்டு இருக்கோம், அது நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றப்ப ஈவென்ச்சுவலி அது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும், தூக்கம் ஒழுங்கா இல்லாமல் திரும்பி இன்னொரு நாள் ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது அது இன்னும் நம்மளுக்கு தாக்கத்தை அதிகரிக்கும்.
அந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாகி ஒரு நாள் ஒரு குட்டி ட்ரிகர் இருந்தா கூட அதுல பர்ஸ்ட் அவுட் ஆகிறது ஈஸியா நடக்கிறது. ஸோ நீங்க நெறைய ஜெனரேஷன் பார்த்துருப்பீங்க. இப்ப என்னன்னா, முன்னாடிலாம் வந்து சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் போடுறதுன்னா, பெருசா அந்த ஹேட்டடுங்கிறது இருக்காது. பட் இப்ப நெறைய பேர் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் வச்சு நெறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. ஸோ நெறைய பேர் இன்ஸ்டா செலிபிரிட்டீஸும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து ஒருத்தர் மேல சம்மந்தமே இல்லாம இந்த ஹேட்டட் ம். கமெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ம். ஸோ அது அப்படியே செலிபிரிட்டீஸ் தான் வருது. அவங்க மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். Right. ஸோ இந்த மாரி சோஷியல் மீடியா இந்த நெகட்டிவிட்டி, இந்த ஹேட்டட் வந்து இந்த ஜெனரேஷன்ல இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க? உளவியல் ரீதியா இது அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஸோ லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும், ரொம்ப ஹேட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து 2 சைடுமே வந்துட்டு ஒரு காம்பினேஷன்ஸ்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்லயே அதிகமா இருக்கு. ஓகே. இப்போ சோஷியல் மீடியா ஒரு செலிபிரிட்டிஸ்னு வரும்போது, இப்போ ஒருத்தங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்ப, அவங்களுக்கு ஒருத்தங்க இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னா, அவங்கள உடனே ஒரு ஹேட்ரேட்ல பார்த்துடுறாங்க. அவங்க சைட்லயும் என்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்க சைட்லயும் ஒரு சில நியாயங்கள் இருக்கலாம். அவங்க வந்துட்டு நெறைய விஷயங்கள் விட்டு குடுத்துருக்கலாம். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இனிமே அவங்களோட சைட்ல நம்ம எம்பத்தைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ யார் நெறைய பேசுறாங்களோ, அவங்க சைடு நம்ம ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணறதுனால, அவங்களுக்கு இம்பாக்ட் ஆன சைடு இல்ல, அவங்கள விட்டு போயிட்டாங்க. எப்படி விட்டு போலாம்? அவங்களே விட்டு போனது நல்லதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் நம்ம வந்துட்டு இதுதான் கரெக்ட்டா, இதுதான் தப்புன்னு நம்மளோட மாரல் வேல்யூஸ வச்சு ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வர்றது, அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஜட்ஜ்மென்டலாவும் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப இம்பல்சிவா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஜெயம் ரவி இஷ்யூலயே பார்த்தோம்னா, அவரு ஒரு பக்கம் கொஞ்சம் சேடா இருந்தாலும், அவங்க ஒய்ஃப் வந்து அந்த சேட்னஸ் நெறையவே சோஷியல் மீடியால வந்து வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு செலிபிரிட்டீஸ் அதுவும் ஒரு கப்பிள் டிவோர்ஸ்ன்னு வரும்போது, ஒரு 2 கிட்டுக்கு மதரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த டிவோர்ஸுங்கிற விஷயம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணும்? கண்டிப்பா. எந்த ஒரு பெண்ணுக்குமே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்குன்றப்ப, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க போறோம்? அவங்களுக்கு என்னென்ன சொல்ல போறோம்? அண்ட் இதுக்கப்புறம் அப்பா பார்க்கணும்னு கேட்டா, எந்த மாரி டெர்ம்ஸ் வச்சுக்கணும்? எவ்வளோ தூரம், எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா பார்க்க முடியும்? நம்ப எந்த அளவு கம்யூனிகேஷன்ல இருக்கணும்? அண்ட் நம்ப ஒரு ஒரு தடவையும் அதுக்காக மீட் பண்ணும்போது, நமக்கு அந்த ஒரு பாஸ்ட் இஷ்யூஸ், ட்ராமா ட்ரிகர் ஆகும். ஸோ அத எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்? இப்படின்னு நெறைய ப்ராசஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஹீலிங் அவங்களே கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படின்றம்போது சொசைட்டி வழியாவும் இன்னும் நெறைய அதிகமா ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, ஒரு ஆட் பண்றாங்கங்கிறது அன்னெசசரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். அண்ட் இது ரொம்பவே மல்டிப்ளை பண்ற மாரி இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமாஸ. ஓகே. ஸோ இந்த இந்த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தோன்னா, மேக்ஸிமம் சோஷியல் மீடியால தான் மேம் அதிகமாவே அது ரொம்ப ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இவங்க ஏதோ வீடியோ ஷேர் பண்றதா இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து இவங்க இவங்க தரப்பு வந்து என்ன பண்ணலாம்னா, சோஷியல் மீடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் டிராவல் பண்றதோ, இல்ல ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஹீல் பண்ணுமா? அந்த ஒரு டைம் எடுத்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு எப்படி ப்ராசஸ் ஒரு பண்றாங்கங்கிறத டிஜிட்டல் பொறுத்து. டீடாக்ஸ் மாரி கேட்கிறேன். டிஜிட்டல் டீடாக்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நாள் நம்பளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணலாம். யார் என்ன சொல்றாங்கங்கிறது நம்மளுக்கு கவலை இல்ல. சொல்றவங்க யாரும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறதில்லன்றப்ப, அத எதுவுமே நம்ம கவனிச்சு பிரயோஜனம் இல்ல. அப்ப நம்பளோட உட்காந்து நம்பளுக்குள்ள என்ன நடக்குது? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்பள எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செலிபிரிட்டீஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன மேனேஜ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணலாம்? நீங்க என்ன டிப் தருவீங்க? அவங்க ரொம்ப பர்சனலா ஒரு ஒரு கமெண்ட்ஸையும் எடுத்துக்காம இருக்கும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாரா இருக்கும். இப்போ ஒரு புகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் கமெண்ட்டாவும் இருக்கலாம். ஸோ எதையுமே நம்ம ரொம்ப பர்சனலா, ரொம்ப க்ளோஸா எடுத்துக்காம, அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அப்படின்ற மாரி அத கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும்போது, நம்ம அத ரொம்ப நம்ம ஹார்ட்டுக்குள்ளே அப்சர்வ் பண்ண மாட்டோம் இல்லையா? அது கொஞ்சம் ஓகே. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பொதுவா சோஷியல் மீடியால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ் கூட வரும். ம்ஹ்ம். பொதுவா சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? சூசைடல் தாட்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது டக்குன்னு வராது. நம்ம அலோனா இருக்கோமோ, நம்மளுக்கு இதுக்கு தாண்டி ஒரு விஷயம் பார்க்க முடியாதோ, நமக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதோ அப்படின்ற மாரி நம்ம மைண்ட் பிளாக் ஆகும்போது தான் சூசைடல் தாட்ஸ் ரொம்ப அதிகமா வரும். ஓகே. ஸோ நம்ம எப்படி அந்த நேரத்துல சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நமக்கு ஏதோ சரியில்ல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்றப்ப, அதுக்கான சப்போர்ட் எடுக்கிறது ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பா இருக்கலாம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றதா இருக்கலாம். நம்ம ஃபேமிலி அந்த ஒரு சப்போர்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் நமக்கு யாருக்கு ஏதாவது கான்ஸ்டன்ட்டா கிடைக்கிறது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்குன்றப்ப, இந்த மாரி அத ஓவர் கம் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப வர ஜெனரேஷன்ல நெறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சைக்காலஜிஸ்ட்டா நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இது பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு நம்ப சரி இப்போ வாட்ச் வாங்கினாலுமே, ரிப்பேர் பண்ணறதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறது இல்ல. டக்குனு புது வாட்ச் வாங்கிடுறோம். ஏன்னா அது ஈஸியா இருக்கு இப்ப. நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைல்னாலயோ என்னவோ தெரியல. நமக்கு ஒண்ணு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பொறுமை இப்ப இருக்க மாட்டேங்கிறது. பட் ஆன் தி அதர் சைட் நம்ம போன ஜெனரேஷன் மாரி எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி கஷ்டப்பட்டாவது அந்த லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சஃபகேட் பண்ணிக்கிறது இல்ல.
இப்போ நம்மளோட ஹாப்பினஸ் முக்கியம். நம்மள பார்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து, அந்த மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ்லாமும் இப்ப பெட்டரா இருக்கிறதுனால, அவங்கவங்க ஸ்டெப்ப போல்டா எடுக்குறாங்கங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட்டிவாவும் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் பத்தி நெறைய விஷயங்கள எங்களோட வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நன்றி மேம். தேங்க் யூ.